தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சுமன் கவி, இப்போ இந்த விவகாரம் முடிவடையாத காங்கிரஸ் திமுக கூட்டணி நிறைய காரியங்களை நம்ம அலசனும். டிவி ஷோவும் நம்ம அப்பாஸ் முன்வைத்த கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க சுமன்? கண்டிப்பாக. அதாவது இன்னும் ஒரு 2.5 மாத இடைவெளி இருக்குது. இந்த இடைப்பட்ட காலங்களில் இங்கே தேர்தல் வரதுக்கு சொல்லுங்கள். தேர்தலுக்கு அறிவிப்பு சில வாரங்களில் வந்துவிடும். ஆமாம், அறிவிப்பு சில வாரங்களில் வந்துடும். இருந்தாலும் 2 மாதங்கள் இருக்குது. இதுக்கு இடையில் 4 முனை போட்டி தான் இங்கே இருக்குது. குறிப்பாக திமுக கூட்டணி, என்டிஏ அல்லது அதிமுக கூட்டணி, அதுக்கப்புறம் விஜய் கூட்டணின்னு சொன்னார். இன்றைக்கு வரலும் விஜய்க்கு கூட்டணி அமைப்பதற்கு யாரும் போன மாதிரி தெரியல. அப்புறம் சீமான்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, அவர் எப்போவுமே ஒண்டியாக தான் நிற்பார். அப்போது ஒரு 4 இது அதில் ஒருத்தர் கூட்டணி இல்லை அப்படிங்கும்போது மற்ற 3 நபர்களும் கூட்டணி வியூகங்களை அமைத்தாக வேண்டும். இது திமுக மட்டும்தான் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும், காங்கிரஸ் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதிமுகவும் இந்த வேலையை செய்யணும், பாஜகவும் இந்த வேலையை செய்யணும். இப்போ நம்ம என்ன தலைப்புனா, தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இன்னும் முறையான குழு அமைக்காத திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் 2 தினங்களில் தொடங்கும் என கூறும் காங்கிரஸ். முடிவடையாத காங்கிரஸ் திமுக கூட்டணி இழுபறி பின்னணி என்ன? இப்போ இந்த இழுபறி திமுக காங்கிரஸ்க்குள்ள மட்டும் இருந்தால் அதை நாம் இழுபறின்னு சொல்லலாம். இது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்குது. அந்த கால இடைவெளியை பயன்படுத்தி கொள்வதற்காக மற்ற கட்சிகளும் அதே தான் செய்யுது. இப்போ 1 மாதம் கழித்து 12th பரீட்சைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிள்ளையை மட்டும் நீ ஏன் இன்னும் தயாராகலைன்னு நம்ம கேட்க முடியாது. இருக்கிற 50 பிள்ளையில தயாராகிற வேகத்தில் தான் அந்த பிள்ளை தயாராகும். ஏன் இன்னும் நீ அட்டை வாங்கலை, பேப்பர் வாங்கலைன்னா இன்னும் 10 நாள் இடையில இருக்குமா? நான் அதுக்கெல்லாம் படிக்க தான் செய்யணும். ஸோ அதே மாதிரி கட்சிகளை பொறுத்தவரையிலும் கூட்டணி அமைப்பதில் நான் இன்னும் கூடுதலாக சொல்கிறேன். அதிமுக கூட்டணியெல்லாம் நாம் பார்த்தோம்னு சொன்னால் அது 1 வருடத்துக்கு முன்னாடியே உத்தரவாதம் செய்யப்படுகிறது. ஏன் அப்படின்னா, விலகி போயிடக்கூடாதுங்கிற கட்டாயத்துக்காகவே நாங்கள் ஒரு கூட்டணியைத்தான் உருவாக்க போகிறோம்னு தொண்டர்களுக்கோ இன்ன பிற கட்சிக்காரர்களுக்கோ தெரியாமல் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லி டெல்லியில் மறைமுகமாக போய் பார்த்துட்டு வராரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்யாணத்துக்கு எங்கே பொண்ணு மிஸ் ஆயிருமோங்கிறதுக்காக 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பூ வச்சுக்கிடுவோம், இல்லைன்னா உத்தரவாதம் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு உத்தரவாதமற்ற கூட்டணியாக இது இருப்பதனால்தான் முன்னாடியே பிடிச்சி அமுக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் அவர்கள் கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறத அதிமுக ஒருபோதும் ஒத்துக்கிறது இல்லை. நீங்கள் மீண்டும் இந்த பேச்சுகளுக்கெல்லாம் இடையில பேசும்போது அதிகாரத்தில் யார் சொன்னா? விஜய் கூட சேர்ந்த ஆதவ அர்ஜுனாவை மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க கூட்டணி கட்சிகள் கேட்பதை சொன்னோம். அதான் சொல்றேன். தலைமை தாங்கக்கூடிய தாவேக்கு அறிவிக்கிறது வேறு, திமுக அதிமுகவிடம் அதன் கூட்டணி கட்சிகள் கேட்பதை பேச. அததான் சார், விஜயை வைத்து ஒரு அரசியல் நடக்குது. அது விஜயால் நடப்பதல்ல, விஜய்க்கு நடப்பதல்ல. விஜயை காட்டி பேரத்தை கூட்டிக் கொள்கிற ஒரு அரசியல் நடக்குது. விஜய்கிட்ட யாராவது போனாங்களா? நான் என்ன கேட்குறேன், இப்படி இருந்திருந்தால் இந்நேரம் குறைந்தபட்சம் டிடிவி தினகரனாவது போயிருக்கணும்ல. ஏன் போகலை? இன்னைக்கு வரல. ஏன் ஓபிஎஸ் வெளியிலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு காத்துக்கிட்டு, என்னை எப்படியாவது சேர்த்துக்காங்கன்னு அண்ணன் பாசமா அண்ணன் தம்பி உருவாடுறாரு. போயிருக்கணும்ன்ற எந்த டோன்ல சொல்றீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பெரிய கட்சிகளை, உதாரணத்துக்கு காங்கிரஸ் மாதிரியான ஆண்ட பெரிய கட்சிகளை எதிர்பார்க்கிறதை விட ஒப்பீட்டளவில் சிறிய கட்சி போயிருக்கலாம் இல்லையா? நான் அப்படி சொல்றேன். மற்றபடி நான் அவரை குறைச்சி சொல்றேன். ஏன்னா டிடிவி தினகரன் கூட போட்டியிட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை காட்டியவர், 5% கிட்ட காட்டியவர் கடந்த காலத்தில். அதுக்கப்புறம் அவர் தேஞ்சு போனாருங்கிறதெல்லாம் வேற. ஆனால் விஜயை நம்பி செல்வதற்கு யாருமே இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில் விஜயிடம் இன்னும் கூட்டணிக்கு யாரும் பேசவே இல்லை. கடை விரித்தன் கொள்வார் இல்லைன்னு நிலைமை இருக்குது. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தவரை அவர்களும் குழுவை அமைக்கல, அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தல. இன்னும் கூடுதலா என்ன நடந்துட்டு இருக்கு, பாஜகவுக்குள்ள பாஜக தலைமைக்கும் பழைய தலைவர்களுக்கும் இடையிலேயே ஒரு முரண்பாடு நிலவிட்டு இருக்குது. 6 தொகுதிகளை ஒதுக்கி நீங்க அதுல வேலை செய்யுங்க. தேர்தல் பொறுப்பாளராக ஒதுக்கிய முன்னாள் பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவு போடுறாரு. இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் தான் பசங்க சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் ஏன்பா வரலன்னா, பரீட்சைக்கு வரலன்னா எனக்கு உடம்பு இல்லை சார், இது மாதிரி லீவு போடுகிற வேலையை செய்கிறார். அப்போ இது நேரடியாக நடக்க மாட்டேங்குது. அதாவது ஒரு கோரிக்கை இருந்திருந்ததுன்னா அதை கட்சிக்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி என்னால் முடியாதுங்கன்னு சொல்கிறது வேற.
பொது வெளியில கொண்டு போய் வைக்கிறாரு. இந்த அளவிற்கு பாஜக செதறிக்கு, அதாவது அவர்களுக்குள் உள் முரண்பாடு இருக்கிறது. என்னை சேர்த்துக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி காத்து கிடக்கிறார் ஓபிஎஸ். அதை பற்றி அதிமுக துளியும் கண்டுகொள்ளவில்லை. நீங்க சொல்றதுங்க அப்போ இப்படி சிதைய கிடக்கிற இவர்கள் கூட்டணியில் கூட்டணியை அமைத்து கருத்து முரண்கள் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ ஏன் இது திமுக நோக்கி இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது என்றால், நாங்க தான் இன்டாக்ட் கூட்டணி, ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனால தான் இந்த கேள்வி கேட்க. வெரி குட். இந்த அறிவுக்கான காரணம் என்ன? அதெல்லாம் முதல்ல ஒண்ணு சொன்னேன் கேளுங்க. இந்த பொண்ணு வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது மாமா பொண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீ தான் கட்டி கொடுக்கணும்ப்பான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சத்தியம் வாங்குவாங்க. ஏன்னா புள்ள படித்து டாக்டராக ஆகிட்டுனா வேற பையனை கட்டி கொடுத்துருவாங்களோங்கிற பயத்தில் அதே மாதிரியான ஒரு சத்தியத்தை வாங்கி தான் அதிமுகவை பிடிச்சி வச்சுருக்காங்க. இது இன்டாக்ட் கூட்டணி. சரிங்களா? நீங்கள் இன்னொரு பாட்டு கேளுங்க. தாலியே தேவையில்லை, நீ தான் என் பொஞ்சாதி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? யூ ஆர் கன்ஃபார்ம்டு. இதை நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு ஒத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. தாலி செகண்டரி. நீங்கள் கூட்டணியும் கூட்டிக்கு பேச வந்து செகண்டரி. அதான் சார் சொன்னாங்க இல்லையா, மேல்மட்டத்து தலைவர்கள் மெரி இன்டாக்டா இருக்காங்க. அது வெறுமனே கோவை வைத்ததோடு அமைதியாக இருக்கவில்லையே, இது விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதனால தான் கேட்குறாங்க சுமன். நான் அந்த ஓமானத்தை அதிமுக ஜென்டில்மேன் அக்ரிமெண்டோட எல்லாமே அமைதியாக இருக்காங்க அப்படின்னா இந்த விமர்சனங்களுக்கு வேலையே இல்லை. இல்ல அப்படி இல்ல, முரண்பாடுகள், அதாவது முரண்பாடே இல்லைங்க. இங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க, ரொம்ப சுமூகமா இருக்காங்க. அப்படி கிடையாது. முரண்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எம்பி கனிமொழி அவர்கள் ராகுலுடனான சந்திப்புக்கு அப்புறமும் அது முழுமை பெற அது இல்ல, அது இருந்தாதான் அறிவிச்சிருப்பாங்களே திரு சோமு கூட அதை பதிவு பண்ணாரு. தெளிவாக நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டேன். கூட்டணி, அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்காதது திமுக மட்டுமல்ல, அதிமுகவும் குழு அமைக்கல. ஏன் விஜய் கூட இன்னைக்கு வரலும் ஒரு குழு அமைத்து இயங்கவில்லை. அப்போ எல்லா கூட்டணியுமே அப்படித்தான் இருக்குது. 234 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம்னு அறிவிச்சிருக்காரு. 6ஆம் தேதியிலிருந்து வேட்புமனுக்கள் தாவேகா. ஆமா, அது அவர் தான் சொல்றாரு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்து விஜய் வருவான், ஆனா பனையூர் வீட்டுக்குள்ள இருந்து விஜய் வரமாட்டாரு. ஏறக்குறைய தனித்து களம் அனுப்பிச்சாதான் வருவாரு டெல்லிக்கு. ஏறக்குறைய தனித்து களம் காண அவர் முடிவெடுத்து விட்டாரு. அதுதாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பொருள். பாரத ஜனநாயகத்தை எப்படி குழி தோண்டி புதைக்கிறார் பாருங்க. ஜனநாயகம் அப்படின்னு சொன்னா அது ஒரு தன்மை, அது ஒரு ப்ளூரலிசம். ஆனா இவர் படம் எடுக்கிறாரு ஜனநாயகன்னு எடுக்கிறாரு. ஒரு மனிதன் அவன் ஜனநாயகத்தை கொண்டு வருவான்னு சொன்னா அது வந்து ராஜாக்கள் காலத்து நிலைமை. சரிங்களா? இப்போ ஸ்டாலின் சார் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஜனநாயகன்னு போட்டு அவரை பத்தி ஒரு புத்தகமே வந்திருக்கு. அது ஓகே சார். இல்ல அதுல என்ன எடுத்துருப்பாங்க போல இருக்கு. இப்போ ஜனநாயகம் அட்டாக் பண்ணீங்களே. இல்ல ஜனநாயகம்ங்கிற தன்மையை அந்த படம் உடைக்கிறது இல்ல. இன்னொன்னு, அவரு ஜனநாயகத்துக்கு முரணாக நடந்துக்கல, எதிராளிகள் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கிறாரு. இங்கே பனையூர்ல போய் காத்து கிடக்கிறாருன்னு சொல்லி பத்திரிகையில செய்தி வருது. யாரு? கட்சியின் மூத்த தலைவர், ஏற்கனவே கட்சியில், அதாவது அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்த அனுபவம் நிறைந்த, என்ன எம்ஜிஆர் காலத்து செங்கோட்டையனே காத்து கிடக்கிறார். அப்போ அதனால இவர் தான் உண்மையிலேயே ஜனநாயகத்தை புரட்டி போடுகிற ஒரு நபராக இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, இந்த ஜனநாயகத்துக்கு முரணானது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு, இங்கே உங்களுடைய ஆட்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, எங்களுடைய பிரதிநிதியாக 1,00,000 பேர் இருக்காங்கன்னா 1,00,000 பேரின் பிரதிநிதியாக ஒருத்தர் அனுப்புறோம்னு அர்த்தம். ஆனா விஜய் என்ன சொல்றாரு? ரிவர்ஸ் பண்றாரு. நான் ஒருத்தர் இருக்கேன், என்னுடைய பிரதிநிதியாக ஒவ்வொரு வீட்டில இருந்து ஒருத்தர் வருவான் அப்படிங்கிறாரு. இவர் வீட்டில இருந்து வரமாட்டாரு, ஆனா இவருடைய பிரதிநிதியாக எல்லாரும் வருவாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதமான செயல். அதாவது எங்களின் பிரதிநிதியாக நீங்க வாங்கப்பா ஐயா, நீங்க வாங்கன்னு தான் நாங்க கூப்பிடுறோம். அப்போ நான் வரமாட்டேன், என்னுடைய ஆளாக நீ வான்னு சொல்றது இருக்கு இல்லையா, இதுவே ஜனநாயக முரண். தன் மீது மக்கள் மீதும் அவ்வளவு நம்பிக்கை இல்ல. கடை வைத்தேன் கொள்வார் இல்லைன்னு இதே காங்கிரஸை அழைப்பதற்கு எல்லா தகுதித்த வேலைகளையும் செய்து பார்த்தார்கள். ஏன் அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்டை கூப்பிட்டுட்டு வந்து, பிரவீன் சக்கரவர்த்தியை கூட்டிட்டு வந்து ஒரு கிம்மிக்ஸ் வேலையை பண்ணி பார்த்தாங்க, எதுவும் பலிக்கவில்லை. பற்ற வச்சு பார்த்தாங்க, நமத்து போச்சு, தண்ணியில் முங்கி இந்த தீப்பெட்டி, அப்புறம் தூட போட்ட வேண்டியதான். இது வெட்டும் புலி இல்லை வெத்து புலி அப்படிங்கிறது அந்த இவர்களுடைய இதில் தெரிஞ்சு போச்சு. அதனால கூட்டணியை சிதைப்பதிலோ இதுலையோ ஏதாவது ஒரு பவர்ஃபுல், நான் என்ன எதுக்காக அதை சொல்றேன்னா, விஜய் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் அப்படிங்கிறது மக்களிடம் இருந்தால் அது மற்ற கூட்டணி கட்சிகள்கிட்டையும் அது உருவாகி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உளவியல் வந்திருக்கும், இந்நேரம் போய் சேர்ந்திருப்பாங்க. விசிகா வரல, காங்கிரஸ் வரல, யாருமே வரல.
ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து திசை திருப்ப முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பாலிடிக்ஸே கிடையாது, இது ஒரு போங்காட்டம். இந்த நிலைமையில தான் அவர் தனிச்சு நிற்கிறாரே தவிர எல்லாரும் விட்டுட்டு போனதுனால தனிச்சு நிற்கிறேன், நான் தனியாக தைரியமாக நிற்கிறேன் அப்படி அர்த்தம் கிடையாது. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அப்போ அதே மாதிரி தான் அதிமுகவும். திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் நான் தான் சொல்லிட்டேன், இன்டாக்ட்ங்கிற வார்த்தைக்குள்ள அதற்கான பொருளாக அவர்கள் இருக்கிறார்கள். முரண்பாடுகள் இருக்கா? இருக்கு, அதை அனுமதிக்கிறார்கள். ஜனநாயகம் என்பது முரண்பாடை ஏற்றுக்கொள்வது. ஒன்றும் வேண்டாங்க, என் குடும்பத்துக்குள்ள என் மனைவிக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஜனநாயகம். துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போவாங்க, அதை நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னாதான் அது ஜனநாயகம். உங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் கோயிலுக்கு போவாங்க, நீங்க கோயிலுக்கு போகலையேன்னு சொல்லி பேசுவது என்பது அது அதிகார துணியிலிருந்து அதுக்கு முரணாக பேசுவது, ஜனநாயகத்துக்கு முரணாக பேசுவது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, குடும்பத்தை எவ்வளவு கச்சிதமாக கரெக்டாக வந்து நிர்வகிக்கிறாரோ அதே மாதிரி இந்த கூட்டணியையும் நிர்வகிக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, நான் தான் ஏற்கனவே பல இடங்களில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு தலைகுனியாதுங்கிற கேம்பெயினை கொண்டு போய் 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர், அதற்கு கீழே 100 பேருக்கு ஒரு பொறுப்பாளர்னு போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆட்கள் சென்று கேம்பெயினை தொடங்கி வேலை நாள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தனியாக கூட்டணி அமைப்பது என்பது அடுத்த கட்ட வேலை. ஆனால் களப்பணியை திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இறுதியான கருத்தை புரிஞ்சுக்கிற சுமன் கவி. மக்கள் திரும்ப திரும்ப காங்கிரஸ் உடஞ்ச கண்ணாடியா போச்சு, செல்லாம போச்சு, அதுக்கு எந்த வேலையும் இல்ல. காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் திமுக சேர்த்து தான் சொல்றேன், செல்லாம போச்சுன்னு. ஒருவேளை தொடர்ந்தா கூட அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அதை உடைச்சிடணுங்கிற அந்த வேகம் தான் சாரோட பேச்சில் தெரியுது. அதாவது அது உடைஞ்சிட்டுனா நீங்க கஷ்டப்படுறீங்க, அதான் உடைஞ்சு போச்சு, ஏன் இவ்வளவு பிரயத்தனப்படணும்? அதனால உள்ளுணர்வு வந்து உடைஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த வேகத்திலிருந்து வருகிறது. மக்கள் தீர்ப்பை பொறுத்தவரையிலும் வந்து தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சியில் பங்கு அதிகாரம், தொகுதி எண்ணிக்கை, ஆட்சியில் பங்கு, அதான் தொகுதி எண்ணிக்கை மற்றும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத சொல்லிட்டு தொகுதி எண்ணிக்கையை கூட்டி கேட்பாங்க. இது வந்து காங்கிரஸ் மட்டும் கிடையாது, எல்லா கூட்டணிகளும். நீங்கள் அது வந்து பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, இதில் வந்து விஜய் தான் இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாரு. அதாவது ப்ராலட்ரியேட்டுன்னு சொல்லுவாங்க, பாட்டாளி வர்க்கம் கம்யூனிசத்தில். அதில் வந்து இழப்பதற்கு ஏதுமற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா கையில் ஐயோ இந்த கார் இருக்குது, இந்த வீடு இருக்குது, இதெல்லாம் போயிருமே அப்படின்னு இழப்பதற்கு இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த பற்றை விட்டுட்டு போராட்டத்துக்கு வர மாட்டாங்க. அதே மாதிரி விஜயை பொறுத்தவரையில் அதிகாரமற்றவர், அவற்றை இழப்பதற்கு ஏதும் இல்லை. அதனால அவர் சொல்லலாம், அவர் ஒரு தடவை அரசியலில் போய் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு நான் பங்குதாரேன்னு சொன்னாருன்னா அது பெரிய மனுஷனுக்கு அடையாளம். ரோட்டில் நின்றுக்கிட்டு நான் பங்குதாரேன்னு சொன்னால் நான் கூட இங்கே நின்றுக்கிட்டு சொல்கிறேன், என்கிட்ட வாங்க, நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குதாரன்னு சொல்லலாம். ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த இழுபறிக்கான காரணம் தான் மக்கள் இந்த கருத்தை வச்சிருக்காங்க. அதுதான் சொல்றாங்க, இது ஒரு சமமா இருக்கு. அதாவது தொகுதி எண்ணிக்கை நம்ம கேட்டது சோசியல் மீடியாவில். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வாக்கெடுப்பு நடத்தினா விஜயின் படம் தான் ஓடும். ஏன்னா விஜய்க்கு இருக்கிற அந்த மாஸ் தான் வேலை செய்யும். களத்தில் வேலை செய்தால் மட்டும்தான் மக்கள் என்ன பல்சில் இருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் ஓட்டர் சர்வே 45% திமுக கூட்டணியை சொல்லுகிறது, அதிமுக கூட்டணி 33% சொல்லுது, புது கட்சிகளுக்கு 15% சொல்லுது, 15+7. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, களம் வலுவாக இந்த கட்சி கூட்டணியை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. அவர் வந்து இல்லாதவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம், இருப்பவர்கள் கண்டிப்பாக பகிர்ந்தளிக்க மாட்டார்கள். இது தமிழ்நாட்டின் மரபு. இன்னொன்று, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னதுதான் அண்ணா. அண்ணாவையும் பெரியார் இவர்களையெல்லாம் தன்னுடைய கொள்கை தலைவர்களாக வச்சுக்கிட்டு நாங்கள் கூட்டாட்சி தருகிறோம்னு சொல்லுவதே மாநில சுயாட்சிக்கு விரோதமானது. அதாவது தமிழ்நாட்டின் சமூக நீதி கண்ணோட்டத்துக்கே முரணானதுங்கிறது என்னுடைய கருத்து.